Hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு பொக்கே கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பொக்கே கேக் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கேக் டெக்கரேஷன். இது வந்து கிஃப்ட் பண்றதுக்காக எல்லாம் இந்த மாதிரி மாடல் நமக்கு கொடுப்பாங்க செய்யறதுக்கு. இது வந்து ஃபாண்டன்ட் எதுவுமே யூஸ் பண்ணல, whipped cream யூஸ் பண்ணி தான் ஃபுல் கேக் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் பாத்தீங்கன்னா 1 kg ஹனி நட் ஃப்ளேவர் கேக்கு. ஹனி நட் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இந்த கேக்கு இந்த பொக்கே செய்யறதுக்காக கொஞ்சம் ஹைட்டா செய்ய வேண்டியது இருக்கு. அதனால 1 kg கேக்கோட பேட்டரை 2 7-inch டின்லையா ஈக்குவலா விட்டு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஒவ்வொரு டின்லையும் உள்ள கேக்கு வந்து 2 pieces ஸ்லைஸ் பண்ணா டோட்டலா 4 pieces நமக்கு கிடைக்கும். இந்த கேக்கை நான் க்ரம் கோட் முடிச்சு எடுத்துட்டேன். 1/2 hour ஃப்ரிட்ஜ்ல நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேக்கோட டாப் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கு. இப்போ நம்ம பொக்கே செய்யும் போது அந்த பேஸ்கெட்டோட சென்டர்ல ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் உயரமாகவும் பேலன்ஸ் உள்ளது கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் அதனால அந்த கேக்கோட சென்டர்ல கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்கும்போது கேக்கோட டாப்பு சைட்ல எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் விப்டு க்ரீமை மிக்ஸ் பண்ணி அந்த கேக்கோட டாப்ல வச்சு கொஞ்சம் ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். அந்த கேக்கோட சென்டர்ல மட்டும் கொஞ்சம் அந்த மேடு இருக்கிறது மாதிரியா செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட டாப்பில் கொஞ்சம் விப்டு க்ரீம் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ளவர்ஸ் இது வைக்கும்போது அந்த க்ரீமில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். அடுத்ததாக பேஸ்கெட் செய்கிறதுக்காக நான் இந்த பக்கி ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன்லேயே நமக்கு வந்து 2-3 டைப் கலர்ஸ் கிடைக்கும். அதில் இப்போ எந்த ப்ரௌன் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து செஸ்னட் ப்ரௌன் அப்படின்னா கொஞ்சம் கூட லைட்டாக இருக்கும், இந்த அளவு டார்க் இருக்காது. ஸோ கலர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து க்ரீம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கலர் சேர்க்கும்போது ஒன்று கவனிச்சுக்கணும், டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா சில கலர்ஸ் வந்து நம்ம க்ரீமில் சேர்க்கும் போது கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நீங்கள் ஓரளவுக்கு கலர் சேர்த்துட்டு அந்த க்ரீம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எதுவும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக கலர் சேர்த்துக்கோங்க. இனி இந்த கேக்கில் க்ரம் கோட் வந்து ஒயிட் கலர் க்ரீமில் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ லைட்டாக அதோட அவுட்டரில் இந்த ப்ரௌன் கலர் க்ரீம் வச்சு ஜஸ்ட் ஐசிங் எல்லாம் கிடையாது, சும்மா அந்த ஒரு கலர் டிஃபரன்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ப்ரௌன் கலர் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாஸ்கெட் டிசைன் கொடுக்கும்போது சப்போஸ் இடையில ஏதாவது கேப் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரௌன் கலர்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. சப்போஸ் அந்த ஒயிட் கலர்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைனுக்கு இடையில அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் ஆடாக நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியா அந்த சேம் கலர்லையே கேக்கை சுற்றி ஒன்று கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேஸ்கெட் டிசைன் போடுறதுக்காக நாசில் எடுத்திருக்கேன். ஸோ நாசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா இருக்கும். இந்த நாசிலோட நேம் வந்து பேஸ்கெட் நாசில் தான். இந்த நாசில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிளெயினாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக டீத் இருக்கிறது மாதிரியா இருக்கும். இந்த நாசிலுக்கு வந்து நம்பர் இருக்கு, பட் நம்பர் உள்ள நாசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு டிசைன் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிசைனாக வரும். அதுவும் இல்லை, இந்த ஸ்மால் சைஸ் நாசில் யூஸ் பண்ணுறத விடவும் அந்த பிக் சைஸ் நாசில் யூஸ் பண்ணும்போது க்ரீம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால இந்த ஸ்மால் சைஸ் நாசிலே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேக் மெட்டீரியல் ஷாப்பில் போயிட்டு பேஸ்கெட் நாசில்னு கேட்டாலே போதும், இந்த நாசில் கொடுப்பாங்க. இனி பேஸ்கெட் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த நாசில் எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதில் அந்த பிளெயினாக இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து கேக்கை டச் பண்ணி வரது மாதிரியா இருக்கணும். அப்புறம் அந்த சின்ன சின்ன டூத் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த டிசைன் வந்து கேக்கோட ஃப்ரண்ட்ல நமக்கு தெரியறது மாதிரியா பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகலா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹரிசாண்டலா நான் இப்போ பண்றேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியா குட்டி குட்டியா லைன்ஸ் போட்டுக்கணும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு லைனுக்குள்ள ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு மறுபடியும் ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் போடும்போது ஸ்பேஸ் கொடுத்துடணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து அடுத்த லைன்ஸ் வந்து இந்த செகண்ட் வெர்டிகல் லைன்ஸை கிராஸ் பண்ணி போறது மாதிரியா அடுத்த லைன் போட்டுக்கணும். அப்புறமா இந்த சேம் பேட்டர்ன் வந்து கேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வரது வரைக்கும் போட்டுக்கணும். அதாவது இந்த கூட பின்னி எடுக்கிறது மாதிரியா ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரியா நம்ம டிசைன் போட்டு எடுத்துக்கணும். அப்புறமா நிறைய பேர் கேட்குறீங்க ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது க்ரீம் ரொம்ப லூஸ் ஆகிடுது அப்படின்னு. க்ரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தான் ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணாலுமே க்ரீம் நமக்கு லூஸ் ஆகி கிடைக்காது. ஏன்னா இந்த ஃபுல் கேக்கை சுற்றி நம்ம இந்த பேஸ்கெட் டிசைன் போடும்போது ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி தான் ரோஸ் டிசைன் பண்ணும்போதும் ரொம்ப டைம் ஆகும். அதனால அந்த லாஸ்ட் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அந்த க்ரீமில் வந்து நிறைய பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு.
பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம அந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டோட டாப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால அதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்டார் நாசில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு அந்த பார்டர் ஃபுல்லாகவே கேக்கில் சுற்றி வரது மாதிரியாக டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ளவர்ஸ் செய்யணும். அதுக்கு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். மேஜிக் பிராண்டோட மேஜிக் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்தாலே நல்ல டார்க் ரெட் கலர் கிடைக்கும். இந்த ஜெல் கலரில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் வரவும் செய்யாது. அது மட்டும் இல்லை, நான் வேறு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து நமக்கு ஐசிங் செய்கிறதுக்கு, அதாவது டார்க் ரெட் கலரில் ஐசிங் செய்கிற அளவுக்கு உள்ள ரெட் கலர் நமக்கு வராது. பட் இந்த ஸ்மால் டெக்கரேஷன்ஸுக்கு வந்து ஏன்னா நம்ம அது கொஞ்சம் க்ரீமில் தானே ரெட் கலர் சேர்ப்போம், அதுக்கு வந்து நமக்கு நல்ல டார்க் ரெட் கலர் கிடைக்கும். அடுத்ததாக ரோஸை செய்ய போகிறேன். நான் வந்து 2 கலரில் ஒயிட் அண்ட் ரெட் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நான் ஃப்ளவர்ஸ் செய்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 பெட்டல் நாசில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் அந்த பேஸ்கெட் நாசலுக்கு சொன்னது மாதிரி தான் இதுக்கும் வந்து நம்பர் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் போயிட்டு இந்த மாதிரி பெட்டல் நாசல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய டைப்பில் வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து அந்த 2 நாசிலில் பார்த்தீங்களா, ஒரு நாசில் வந்து அதோட டிப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்களா லைட்டாக கர்வ்டாக இருக்குது. இந்த மாதிரி பெட்டல் நாசில்லே வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லையாக நிறைய நாசல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃப்ளவர் நெயில் எடுத்துகிட்டு அதோட சென்டர்லையாக கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு அப்புறமா ஒவ்வொரு பெட்டல்ஸாக அந்த ஒவ்வொன்றுக்கு மேலே டச் ஆகி வரது மாதிரியாக நம்ம வந்து ரோஸு செய்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செய்த ரோஸை அந்த கேக்கோட சென்டரில், அதாவது ஒரு மேடு மாதிரி செய்திருந்தோம் இல்லையா, ஸோ அதில் சென்டரில் வரது மாதிரியாக வச்சுட்டு பேலன்ஸ் ரோசஸ் வந்து அதை சுற்றி கவர் பண்ணி வரது மாதிரியாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் ரோஸு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் நம்ம கேக்கில் வைக்கிறோம்ல, இது வந்து இப்போ வேணால் ரெட் கலர் ஃபுல் ஃப்ளவர்ஸ் செய்துட்டு அப்புறமா ஒயிட் கலர் எடுத்து வைக்கலாம் அப்படின்னுலாம் வச்சா நமக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்கு இடையில நம்ம வைக்கும்போது அந்த பெட்டல்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ்லேயே ஃப்ளவர்ஸ் செய்து 2 கலர் ஃப்ளவர்ஸுமே மிக்சடாக இருக்கிறது மாதிரியாக நம்ம கேக்கில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப டச் பண்ணி நெருக்கமாலாம் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் கவர் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம லீவ்ஸ் அதில் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து லீவ்ஸ் நாசில் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் கிடைக்கும், சின்ன நாசிலேருந்து பெரிய நாசில் வரைக்கும் இருக்குது. இதில் அந்த ஃப்ளவர்ஸுக்கு இடையில உள்ள அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகுறது மாதிரியாக ஃபுல்லாகவே லீவ்ஸ் நம்ம செய்து விட்டுக்கலாம். இந்த லீவ்ஸுக்கு நான் யூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா லீஃப் க்ரீன்.
மேஜிக் பிராண்டோடது. ஸோ இந்த லீவ் நாசல் வச்சு அந்த ஃப்ளவர்ஸ்க்கு இடையில ஸ்பேஸை நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொக்கே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஃப்ளேவர் கேக் இருக்கோ அதோட ப்ரைஸ், அப்புறமா எக்ஸ்ட்ராவாக 200லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிசைனுக்குள்ளே சார்ஜ், அப்புறமா வந்து விப்டு க்ரீம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம நார்மல் ஐசிங் கொடுக்குறத விடவும் அதிகமாக க்ரீமும் இதில் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து 200, அதாவது 250, 300 வரைக்கும் நம்ம ரேட்டு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த டிசைன் பார்த்துட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ஓல்டு வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களை சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் ரெசிபிஸ் தனியாக, கேக் பேசிக்ஸ், அப்புறமா டெக்கரேஷன்ஸு எல்லாமே நான் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.